திலகம் 5 பிள்ளைகளையுடைய ஏழைத்தாய். சின்ன வயசிலே அவளுக்கு கல்யாணம் நடந்திருந்தது. இப்ப அவளுக்கு வயசு 28. இது பொதுவான வறுமை நிலைமை. மூத்த பையன் பிரதீப்புக்கு 8 வயசு, அடுத்த ராணிக்கு 6, ரூபினாவுக்கு 4 வயது, நோனாவுக்கு வயது 3, ராஜாவுக்கு 2. இப்ப வயிற்றிலே 1. ஆனா பெண்ணா என்பது அவள் கையிலும் இல்லை. மூத்த 2ம் பள்ளிக்கூடம் போய் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் படிக்கிறதாகத்தான் தெரியவில்லை. அவள் அன்றாடம் தேயிலை ஸ்டோரில் பக்கிங் வேலை பார்க்கும் தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் அம்மா, சகோதரங்கள் அவளுமே அங்கேயே வேலை பார்க்கிறார்கள். தேயிலை ஸ்டோர்கள் கொழும்பில் எல்லா பகுதியிலுமே இருந்தன. அவள் புருஷன் காபரிலே கூலியாளாக வேலை செய்பவன். அவனும் அப்படியான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். கொழும்பு ஏழைகள் இருக்கும் பகுதியில் தோட்ட வேலை செய்யாத ஆளே இல்லை என்று சொல்லலாம். வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டிலே இருந்து குழந்தைகளைப் பார் என்று அவள் பார்த்து சொல்லியிருந்தான். அவன் பேச்சைக் கேட்டு அவளும் வேலைக்கு போகாது விட்டிருந்தாள். ஆனால் அவன் பேச்சில் உள்ள வீராப்பு செயலில் இல்லாதபோது அவள் என்னை செய்வது மீண்டும் வேலைக்கு போக முடிவு செய்தாள். ராஜாவும் நோனாவும் அழுது கொண்டிருந்தனர். பசியால் சிறுசுகள் அழுகிறபோது அவளுக்கு பொறுக்க முடியாது இருந்தது. தோட்ட வேலை மட்டும் தான் செய்கிறான், தன் புத்தியைச் செருப்பால் அடிக்க வேணும் என்று கூறி அழுதாள். கிறிஸ்மஸ் போனஸாக 400 ரூபாய் என்னவோ அவனுக்கு வேலைத்தலத்தில் கொடுத்திருந்தார்கள். மனுஷன் கடன் கிடன் என்று எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு மீதம் இருக்கும் காசுக்கு அவனே தின்று தீர்த்து விட்டான். இதன் மத்தியிலே பிள்ளை வேறு. அவள் அழகி இல்லை, ஏழை. விதியை நினைத்து அழுதாள். அவன் பைத்தியமா பிடித்தவனா இல்லையா என்பதை அவளால் அறிய முடியவில்லை. மரியம் மர்மமானவனாகவே இருந்தான். இயேசுவே என்ற புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பிள்ளைகளை நல்லபடி வாழ வைக்க மாட்டாயா? அவள் இயேசுவை வேண்டுவாள். பசியிலே பிள்ளைகளை போட்டு அழ விடுகிறாயே, நீ ஒரு மனுஷனா? அப்பா தான் அங்கு இருந்த ஒரு பையன் ஞாபகம் வந்தது. அவனை பார்த்து பரிதாபப்பட்ட திலகத்தின் அம்மா அவனுக்கு தங்கள் மாட்டை மேய்த்து கட்டுற வேலையை கொடுத்தாள். வீட்டிற்கு முன்னால் கட்டிய சிறிய விருந்தினர் கொட்டிலில் படுக்கிறதுக்கும் இடம் விட்டாள். காலையில் கேம்பில் இருந்து மாட்டை விரட்டிக்கொண்டு போய் குளத்தங்கரை பக்கத்தில் கட்டி விட்டு வருவான். மத்தியானம் தண்ணி எடுத்து வைக்கணும், இடம் மாற்றி கட்டணும், பிறகு மாலையில் அவிட்டு கொண்டு வரணும். இதுதான் அவன் வேலைகள். ரயில்வே பகுதியில் மரக்குடில்களில் இருந்தவர்கள் அந்த இடத்தை எடுத்தவுடன் அங்கே வந்து குடியேறத் தொடங்கினார்கள். அரசாங்கமே பிறகு அவர்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துவிட்டது. இப்ப திலகத்திட பேரில் தனிவீடே அங்கே இருக்கிறது. அவளின் அம்மா கொஞ்சம் கெட்டிக்காரி. தான் குடியேறிய சமயம் மகளுக்கும் என குடிசை ஒன்று போட்டிருந்தாள். தொடக்கத்தில் எல்லாருக்கும் பயம். முற்றுப்புள்ளி. இப்ப அந்த பகுதியில் காணிக்கு விலை அதிகம். அடைமழை பெய்தால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக போய் விடுவதும் அந்த நேரங்களில் நகர பள்ளிக்கூடங்களில் அகதிகளாக இருந்து விட்டு மீள வருவதும் அவர்களுக்கு பழகி போய் விட்டது. திலகம் அவன் மேல இறக்கப்பட்டாள். அவனுக்கு சோறு போடுவது என்று இருந்தாள். அவனை திருத்தணும் என்று முடிவு செய்தபோது அவளுடைய அப்பா சந்நியாசம் பெறுகிறேன் என்று எங்கேயோ ஓடிப்போய் விட்டார். எங்கே என்று தேடியபோது அவர் இன்னொரு தோட்டத்தில் சேர்த்து கொண்ட செய்தி தெரிந்தது. பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் மத்தியிலும் அம்மா வேற அவளுக்கு மாப்பிள்ளை ஒருத்தனை தேடிக் கொண்டிருந்தாள். அப்ப அவள் மரியத்திடம் அம்மாவிடம் நேரில போய் என்னை உங்க மருமகளாக ஏத்துப்பீங்களா என்று கேட்டாள். அவருக்கு அவள் மேல் நல்ல அபிமானம் இருந்தது. என் மூத்தவன் தான் உதவாமல் போய்விட்டான், நீ என்ற 2வது மகனை கட்டன் என்று பரிவுடன் கேட்டார். இல்லை மாமி, எனக்கு மரியத்தை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு, அவரோட சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சம்மதம் பெற்றாள். மரியத்துக்கு அவள் மதிப்பானவளாக தெரிந்தாள். தன்னை கட்டுகிறேன் என்று கட்டியது அவன் மனதில் வசந்தங்களை துவாவியது. 2 பேரும் தோட்ட வேலை செய்து வந்தார்கள். ராஜா பிறந்த பிறகு அந்த விபத்து நடந்தது. காபரில் வேலை செய்கிறபோது திடீரென பாரம் இறங்கியதில் அவன் வலது கை மோசமாக பாதிக்கப்பட்டது. விரல் நுனி ஒன்று நசிந்து சிதைந்தது. வலியால் துடித்த அவனை அவள் கண்ணை இமைக்காப்பது போல் பார்க்க வேண்டியிருந்தது. கவனித்தாள். அவன் அழுதான், அரற்றினான். வெளியே தோட்ட வேலைகள் செய்தான். அவள் தங்கச்சி விமலா ஒரு முஸ்லிம் பெடியனுடன் ஒட்டி விட்டிருந்தாள். அவனது பகுதி ஆட்கள் அவனை ஒதுக்க வேறு வழியில்லாமல் அவர்கள் அங்கேயே திரும்பி வர வேண்டியிருந்தது.
சம்சுதீனும் தேயிலை ஸ்டோரில் வேலை செய்கிற சாதாரண தொழிலாளி தான். முஸ்லிம் என்பது பேரில் மட்டுமே இருந்தது. இவன் கடின உழைப்பாளி. அவர்கள் வீடு இல்லாது தவித்தபோது அவள் தன் வீட்டிலே ஆதரித்தாள். சம்சுதீன் தம்பி போல பழகினான். அவள் அன்புள்ளம் கொண்டவள். ஆட்களைக் கண்டால் யார் பேச்சையும் கேளாமல் பழகுவாள். உதவுவாள். உரிமை கொண்டாடுவாள். அதே சமயம் நெருப்பு மனம் கொண்டவள். அவளின் நேரடி பேச்சுகளால் கசப்புற்ற அயலவர்கள் மெல்ல மெல்ல அவள் தோட்ட வேலை செய்கிறாள் என்று கதை கட்டிவிடத் தொடங்கினார்கள். அது அவள் காதுக்கு எட்டுவதற்கு நாள் எடுத்தது. எட்டியதும் அவள் துடித்து போனாள். சம்சுதீனையும் அவளையும் தோட்ட வேலை செய்கிறார்கள் என்று சொன்னது அவள் அழுதாள். ஒரு நாள் பெரிய சண்டையாகி அவள் அம்மா உட்பட உறவுகள் மத்தியில் அவள் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தாள். அவள் என்ன செய்வாள்? விமலா வீட்டை எதிர்த்து ஒடியவள். தங்கச்சியின் புருஷன் என்பதால் பேச்சு கொடுத்தால் தம்பி போல நினைத்து தான் பேசினாள். இதை எப்படி விளங்க வைப்பாள்? சாதாரணமாக பெண்ணின் குரலுக்கு வீட்டில் மதிப்பில்லை. வெளியில் சம்சுதீனும் எப்படியாவனோ ஒரு வேளை பிளேட்டை மாத்தி அவனே கதைத்து விட்டாள். ஐயோ என்ற புருஷன் இதை பற்றி கேட்டாள். அவளுக்கு மனசு வெறுத்து விட்டது. அம்மா 6 பெண் பிள்ளைகளோடு தனித்து நின்று போராடியவள். அவள் புருஷன் வெளியே தோட்ட வேலை செய்ய போனபோதும் அவளுக்கு அந்த மன உறுதி இருக்கிறதே. உறவுகள் திட்டும் போது அவர்களிடம் கணிசமாக தங்கியிருந்ததால் அவர் மகளுக்காக பேச முன்வரவில்லை. திலகத்துக்கு அது தெரியும். கடைசியில் கஷ்டத்தில் வீழ்ந்திருந்தாள். இனி புருஷன் என்பவன் வந்து திட்டுறதோ அல்லது அப்பனை போல ஒடி போறதோ நடக்கலாம். இருக்கிற 3 பிள்ளைகளுடன் அவள் தனிய வாழ்வாள். வேலையால் வந்த மரியம் என்ன கூட்டம் என்று அயலில் விசாரித்த போது சம்சுதீன் அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தான். பொண்ணு கிழவர் இல்லை, 2 பேரும் தோட்ட வேலை செய்கிறார்கள் என்றார். அப்ப மரியம் சொன்ன வார்த்தை, அவள் இப்போதும் மேய்ச்சிலிருப்பாள் என்ற மனுஷியை எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதே போல சம்சுதீனையும் எனக்கு தெரியும். அப்ப நீங்க போறீங்களா? அந்த பேச்சின் காரணமாகவே அவளும் எந்த பிரச்சனையிலும் புருஷன் சந்நியாச கோலத்தில் பொறுப்பற்று நடந்த போதும் ஏழ்மையில் வாடி வதங்கிய போதும் பிரியாமல் இருக்கிறாள். திலகம் உனக்கு இங்க இருக்கிறது. கஷ்டமாக இருக்கும் இந்த வீட்டில் சம்சுதீனையும் விமலாவையும் விட்டுட்டு நாம வெளியில் ஒரு வீடு பார்த்துட்டு போகலாம். அரசாங்கத்தாலே ஒரு குவார்ட்டர்ஸ் வீடு கிடைக்கும் போலிருக்கு. பிறகு அந்த ஊரை விட்டு விலகி வந்தது. மகிழ்ச்சியாக காலம் ஒட்டியது. விபத்து நிகழ்ந்தது. மரியத்தின் கஷ்டம் நினைத்து நினைத்து அழுதாள்.